ஈரான் பிரச்சனை காரணமாக நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வருது தடைப்பட்டிருக்குது. அதனால ரஷ்யாக்கிட்ட 30 நாள் இந்தியா எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அறிவிச்சிருக்கதா ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ராகுல் காந்தி, ஸ்டாலின் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்குது இந்தியா. இந்தியா யார்கிட்ட என்ன வாங்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணது பார்த்திங்கன்னா அமெரிக்கா கிடையாது. அமெரிக்காவுக்கு மோடி அரசு அடிமையாக இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசு அடிமையாக இருக்கா, அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அடிமையாக இருந்ததா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லாருக்குமே தெரியும், மும்பையில் ஒரு ஹோட்டலில் தீவிரவாத தாக்குதல் நடந்ததில் ஒரு 2008ஆம் ஆண்டு அப்போ பாகிஸ்தானை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்தது அமெரிக்கா. பின்வாங்கிய மன்மோகன் சிங் அரசு, அப்போது இருந்த மன்மோகன் சிங் அரசு, அமெரிக்கா அடிமையாக இருந்த உண்மையை ஒப்புக்கொண்ட சிதம்பரம் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் மும்பையின் தாஜ் ஹோட்டல் உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த கொடூர தாக்குதலில் 26 வெளிநாட்டவர் உட்பட 166 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய 10 தீவிரவாதிகளில் 9 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போது அதே சமயம் அஜ்மல் கசாப் என்ற தீவிரவாதி மட்டும் கைது செய்யப்பட்டு கடந்த 2012 நவம்பர் 11 அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. நாட்டையே உலுக்கிய இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு ஏன் பதிலடி தரப்படவில்லை என இந்த சம்பவத்திற்கு பிறகு அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் பின்னாளில் ஒரு விளக்கம் அளித்திருந்தார். அதாவது அவர் கூறியதாவது என்ன அப்படின்னா, அந்த 26/11 சம்பவத்துக்கு இந்தியா பதிலடி தராமல் இருப்பதற்காக சர்வதேச நாடுகள் நிர்பந்தம் கொடுத்தன. அப்போதைய அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக இருந்த கான்ஸ்டன்லீசா ரைஸ் இந்தியா பிரதமர் மற்றும் என்னை சந்தித்து போர் தொடங்க வேண்டாம் என்று கூறினார். அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயே பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கவில்லை என சிதம்பரம் அவர்கள் கூறியிருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்தது அன்றைய காங்கிரஸ் அரசு. அதனால்தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எத்தனை முறை நமது நாட்டிற்கு தாக்கினாலும் அவர்கள் மீது பதில் தாக்குதல் கொடுக்கவே இல்லை. காரணம், அப்போது அமெரிக்காவின் அழுத்தம் இருந்தது. ஆனால் பாஜக அரசு பொறுப்பேற்று பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு 2019 பிப்ரவரி 14 அன்று புல்வாமில், இந்த காஷ்மீர் மாவட்டத்தில் இருக்கிற புல்வாமாவில் 40 சிஆர்பி வீரர்கள் கொல்லப்பட்டனர். தற்கொலைப்படை தாக்குதலால் பார்த்தீங்கன்னா அவங்க கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடியாக பிப்ரவரி 26 அன்று இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இருந்த ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தி அழித்தது. அதாவது ஏர்ஸ்ட்ரைக் நடத்தி அழித்தது. அதே மாதிரி 2025 ஏப்ரல் மாதம் காஷ்மீரின் பஹல்காமில் 26 அப்பாவி பொதுமக்களை நீங்கள் இந்துக்களா அல்லது முஸ்லிம்களா என்று பாகுபாடு பார்த்து கொலை செய்தனர் தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகளை அழித்தொழிப்பதற்காக பாகிஸ்தானுடன் போர் ஏற்பட்டது. சுமார் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் பாகிஸ்தானுக்கு பெரும் அழிவு ஏற்பட்டது. அதன் பிறகு 5 நடுங்கிய பாகிஸ்தான் போரை நிறுத்துமாறு நம்மிடமும் அமெரிக்காவும் சரணடைந்ததால் போர் முடிவுக்கு வந்தது. அப்போது இந்தியா விடவில்லை. தீவிரவாதத்தை நிறுத்தும் வரை இனி சிந்து நதியின் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாகிஸ்தானுக்கு தரமாட்டோம் என கூறி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்தியா. சிந்து நதி நீரை இந்தியாவை பயன்படுத்தும் வகையில் சிந்து நதியின் குறுக்கே 31,000 கோடியில் பிரம்மாண்ட அணை கட்டும் திட்டத்தை ஆரம்பித்துவிட்டது இந்தியா. இப்போ சொல்லுங்கள், அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்தது மன்மோகன் சிங் அரசா, இல்லை இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசா, பிரதமர் மோடி அரசா? நீங்களே சொல்லுங்கள்.